ஆண்டவரே
உங்களுடைய வார்த்தையை எங்களுக்குள்ள வைத்து வேதம் சொல்லுது, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பாயா. மற்ற மனிதர்கள் உலகத்தினுடைய காரியங்கள் இல்ல, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பாயானா அவர் இருதயத்தின் வேண்டுதலை அருளை செய்ய கர்த்தர் அவனோடு கூட அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கி அவருடைய யாவையும் நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளின் வேண்டுதலை அவர்கள் அருளி அந்த தேசத்துடைய நன்மைகளை ருசிக்கும்படியா, நன்மைகளை பெற்றுக்கொண்டு நன்மைகளை அவர் மூழ்கித்தனங்கள் நிலைத்திருக்கும்படியா அவர் அவருடைய வேண்டுதலை அவர் ஆராய்ந்து அறிவார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறார். சுற்றி திரிந்து கொள்கிறார். என் மகனே, என் மகன், உனக்கு என்ன வேண்டும் கேள், நீ விரும்பினதை என்னிடத்தில் கேள். உன் கண்ணீரை, உன் கவலையை, உன் துக்கங்களை, உன் பாடுகள், உன் நிந்தைகள், அவமானம் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற ஒரே தேவன் உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்தில் நீ அவருக்காய் கண்ணீர் விடு. அவர் வேண்டுதலை நிறைவேற்றி, ஈசாக்கின் வேண்டுதலை நிறைவேற்றின கர்த்தர், சாமுவேலின் வேண்டுதலை நிறைவேற்றின கர்த்தர், தாவீதின் வேண்டுதலை நிறைவேற்றின கர்த்தர், அன்றைய யாபேசின் வேண்டுதலை நிறைவேற்றின கர்த்தர். இன்று கர்த்தாவே எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி நீ சொல்கிறல்லவா, நாங்கள் உங்களிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறோம். நாங்கள் உங்களிடத்தில் கேட்கிறது, கேளாததை கொடுக்கிற கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறீர்களா ஆண்டவரே. இதோ இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற வேண்டுதலுக்கு உங்களுடைய கண்கள் திறந்தவனமாய் இந்த செவிகள் கவனித்துக் கொண்டு இருப்பதற்காக நாங்கள் உலகத்துடைய மனிதர்களிடத்தில் வேண்டுதல் செய்து அவன் பின்னாடி நாங்கள் கடந்து போகாதபடி இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமை தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஜீவனை பலனை சுமந்து ஆரோக்கியத்தை கொடுத்த உன்னதமான கர்த்தரிடத்தில் எங்களை இணைக்கிறோம். அப்பா, எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ எங்கள் வேண்டுதல் நிறைவேற்றி எங்கள் எல்லையை பெரிதார். யாபேசு துக்கமாய் பிறந்த அப்பா, வேதனையோடு பிறந்த யாபேசுடைய வேண்டுதலை கேட்ட எங்கள் வேண்டுதலை கேட்டு பலனளிக்க முடியாது. 30, 60, 100 பலனளிக்கும், கோடான் கோடியாய் பலனளிக்கும், 1000 மடங்கு பலனளிக்க முடியாது. உங்களுடைய கரங்களிலே நாங்கள் வேண்டுதல் செய்வோம். விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட மாலை ஆராதனை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கள். வருகிற 6ஆம் தேதி 7ஆம் தேதி நடைபெறுகிற இந்த நற்செய்தி பெருவிழாவை கர்த்தர் ஆசீர்வதிங்கள். அப்பா, ஒவ்வொரு ஜபத்தையும் கர்த்தர் கேட்கிறேன். விசேஷமாய் ஒரு ஜப குறிப்பு, சகோதரி மேரிக்கு தலையில ஆணி குத்தியுள்ளார். தேவனை தேடாமல் உலகத்தின் காரியங்களை, அவன் வீணான காரியங்களை ஓடும் பொழுது சப்ஜி சொல்லுவான், நீ ஓடு எல்லாத்தையும் நான் பார்த்து அவன் என்ன பண்ணுவான், நம்மளோட இருதயத்தில் பூஸ்ட் பண்ணுவான். நீ போ ஒன்றும் இல்லை, நீ போனாதான் உன் காரியத்தில் உன் குடும்பத்தில் யார் உனக்கு என்ன செய்வான், யாரை செய்வான், ஆனால் நீ போனா அவன் சொல்லி சிந்தையிலே திருடுதான் சத்து. அவன் திருடி தேவனுடைய மகிமை எழுந்து போகும்படி அவன் செய்கிறவனாக இருக்கிறான். அவனுடைய செய்கைக்கு நாம் எழுந்து போகாதபடி கர்த்தரை தேட வேண்டிய நாளிலே நேரத்தில் கர்த்தரை தேடும். இந்த சகோதரி கடந்த வாரம் வந்து எழுந்து பாதையில் போயிட்டான். அவன் கர்த்தரை தேடும். இந்த நாளிலும் ஆண்டவரே, அருமையான ஏரியுடைய சகோதரிக்குள்ள குற்றங்கள், குறைகள், வேண்டுதல் எதுவாக இருக்கிறது ஆண்டவரை வேண்டுதல் செய்யும்போது அப்பா, துக்கம் உங்களுடைய வேண்டுதலை கேட்ட தேவன் அப்பா, கூப்பிடுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க நீதான் சொன்ன, நீ விரும்பினதை என்னிடம் கேள் என்று சொல்லி அப்பா கேட்கிற தேவன். இந்த நாளில நாங்கள் அப்பா அருமையான சகோதரி மேரி சகோதரிக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய வேண்டுதலை கேட்டு இந்த சகோதரியுடைய அந்த ஆணி எந்த பகுதியில் பட்டிருக்கிறோம் எல்லாருடைய காயங்களை ஆட்சி அந்த யாதொரு காரியமும் அந்த சகோதரிக்குள்ள வராதபடி கர்த்தர் பலப்படுத்தி உமக்கு சித்தமுள்ள அந்த மாலையில் நடக்கிற ஆராதனையில் நீங்கள் கொண்டு வாங்க. குற்றங்கள் குறைகள் ஆலோசனை மகிமை அப்படியா கர்த்தர் மேரி சகோதரிக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை சொல்லுவோம். நல்ல ஜோரா தட்டே
சகோதரர் மோசஸுக்கு ஜெபம். கர்த்தர் நாளில அந்த மகளுக்கும் நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கிற சரீரத்துக்கு எல்லா ஜபத்தை இயேசுவின் நாமத்தை நீக்கி கொடுத்த கர்த்தரை தேடும்படியாக அல்லது கடந்த வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இதுவரையில கர்த்தர் ஜபம் ஒன்றுமே நல்லா விளையாடுறது எனக்கு தெரியும். கடந்த வாரம் முழுவதும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க, எந்த காரியமும் ஒன்றுமே வர ஆண்டவருடைய கரம் இழந்துபடியா அந்த மகனுக்குள்ள உண்மை தேடாதபடி இருக்கிற அந்த மகனை கர்த்தர் தோடுபடியா அந்த மகனுக்குள்ள இருக்கிற பொருளாதார காரியம் பொருளாதார தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க ஆண்டவர் மகனுக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடிய கரகத்தை தொடர்ந்து கர்த்தாவுடைய கரம் எங்களோடு எங்கள் திருச்சபை மக்களோடு குறைந்து வழிநடத்தும் பாதுகாப்பு நாளை வந்து ஒவ்வொரு தனித்தனியாக பேர்களை ஆசிரியர் வராதவர்களுக்கு மாலை ஆளாக கொண்டு வாங்க என்னை தாழ்த்து வெறுமையாக உடைய கரத்தோடு கர்த்தர் பெரிய காரணம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ஒரு ஜபங்களுக்கு எங்கள் நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அருமையாகவும் இன்றும் கர்த்தருடைய வருகை பார்த்து நம்மோடு கூட இருப்பாங்க. ஆமென்.